ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா இன்ஜினியர் AWS ப்ளஸ் பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, பெங்களூர், பூனே, மும்பை, சென்னை, குருகிராம்னு 5 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பைத்தானில் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, AWS பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஸ்கில்ஸாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் அந்த பாஸ்வேர்டை. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணி அன்லாக் லிங்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்குல்ல இல்லை டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ணி இமெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.